ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம் நாட்டோட ராணுவ மற்றும் துணை ராணுவ வீரர்கள் எப்படி பார்டர்ல தங்கி நம் நாட்டை காப்பாத்துறதுக்காக அந்த கடினமான சூழ்நிலையிலையும் அவங்க தங்கி டியூட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ராணுவ மற்றும் துணை ராணுவ வீரர்கள் பார்டர் இல்லாம நம் உள்நாட்டுக்குள்ள, அதாவது இந்திய நாட்டுக்குள்ள வேற எந்தெந்த மாதிரியான டியூட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியூட்டின்னு எடுத்துக்கிட்டா ராணுவத்தை விட துணை ராணுவங்கள் தான் மிக அதிகமா டியூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மிக முக்கியமா பார்க்க போனா எலெக்ஷன் டியூட்டிஸ், அதாவது ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி இல்ல சென்ட்ரல் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எலெக்ஷன் டியூட்டிஸ் இல்ல உள்நாட்டு கலவரங்கள் இல்ல உள்நாட்டு போராட்டங்கள் இல்ல வேற எங்கேயாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இல்ல வேற எல்லா கவர்மெண்ட் பிளேசஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரியான இடங்கள், அது போக உள்நாட்டு குண்டுவெடிப்புகள், அதாவது புல்வாமா அட்டாக் மற்றும் தாஜ் ஹோட்டல் அட்டாக், இந்த மாதிரியான உள்நாட்டு குண்டுவெடிப்புகள் இடம், இது மாதிரி எல்லா இடங்களுக்குமே போய் டியூட்டி பார்க்கறது நம்மளுடைய துணை ராணுவங்கள் தான். இது மாதிரியான டியூட்டிகளுக்கு அவங்க கிளம்பி போகும்போது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணும்போது அவங்களோட எல்லா திங்ஸ், அவங்க தங்குறதுக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் அவங்க எங்க போனாலும் அங்க வந்துட்டு அவங்க மெஸ் நடத்தணும், அந்த மெஸ்ஸுக்கு தேவையான திங்ஸ், பாத்திரங்கள், ஸ்டவ், கேஸ், அது இல்லாம அவங்களோட பெர்சனல் வெப்பன்ஸ், அவங்களோட பெர்சனல் குளோத்திங், அவங்க எத்தனை நாள் தங்கியிருக்காங்களோ அத்தனை தங்கணும்னு அவங்க முதல்ல அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அத்தனை நாளுக்கு தேவையான எல்லா சாமானோடையும் சேர்த்து அவங்க மொத்தமா மூவ் பண்ணுவாங்க, கம்பெனியா மூவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனில ஸ்ட்ரென்த் ஒரு 100 பேர் வரைக்கும் இருப்பாங்க. மொத்தமா கம்பெனியா எல்லா திங்ஸையும் ஏத்திக்கிட்டு வாகனத்துல ஏத்திக்கிட்டு கிளம்பி போவாங்க. ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா ட்ரெயின்ல ஏறி போவாங்க. இப்ப அந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அன்லோட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப ட்ரெயின்ல ஏத்தி, அந்த ட்ரெயின்ல இருந்து திரும்ப எங்க போகணுமோ அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அன்லோட் பண்ணி திரும்ப அங்க இருந்து வாகனத்துல ஏத்தி இப்படி படிப்படியா அன்லோட் பண்ணா ஏத்த, இந்த மாதிரி பண்ணிதான் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும், ஒரு சில நேரம் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்காது. அவங்க அவசரமா டியூட்டிக்கும் போய் சேர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க முன்னமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி எத்தனை பேர் அவங்க உட்கார முடியுமோ எத்தனை பேர் படுக்க முடியுமோ தெரியாது, கிடைச்ச இடத்துல உட்காந்து கிடைச்ச இடத்துல நின்றுட்டு எல்லா சாமானையும் ஏத்திட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க டியூட்டிக்கு சீக்கிரம் போகணும்னு தான் நினைப்பாங்க. ட்ரெயின் வசதி இல்லாத இடங்கள்ல அவங்க வந்துட்டு அந்த கவர்மெண்ட் என்ன வாகனங்களை அவங்களுக்கு அலாட் பண்ணுதோ அந்த வாகனத்துலதான் போகணும். சப்போஸ் பஸ் இருந்தா பஸ்ல போவாங்க, இல்ல ட்ரக், பைட்டனர், அந்த மாதிரி அவங்க வாகனங்கள் கொடுத்தாங்கன்னா அதுலதான் போய் ஆகணும். இவங்க வந்துட்டு இல்ல இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நாங்க இதுலதான் போவோம் அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன வாகனம் அலாட் பண்ணதோ அதுலதான் போகணும். இப்ப ட்ரக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா டே நைட்டு வந்துட்டு டிராவல் பண்ணி அவங்க இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நார்த் ஈஸ்ட் சைடுல எல்லாம், அதாவது மேகாலயா, மணிப்பூர், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு ட்ரக்லயே போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். அதுலயே அவங்க எல்லா சாமானோடையும் அந்த ஆடு மாடு கூட்டம் மாதிரி அந்த சாமானை அவங்க வெப்பனையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்க சாமானையும் பாத்துட்டு அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அதுல டே நைட்டு டிராவல் பண்ணி அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க. போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க தங்குறதுக்கு தேவையானது, அவங்க மெஸ்ஸுக்கு தேவையானது, மத்த எல்லா பத்தியும் அவங்க வந்துட்டு செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அவங்க ப்ராப்பரா அந்த விஷயங்கள் வந்து, இது பேர் கம்பெனி மொபிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் அரேஞ்ச் பண்ணி ஒரு மாசம் தங்குறதுக்கெல்லாம் இல்ல, ஒரு 2-3 நாள்ல காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு இதே மாதிரியே ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இப்ப எலெக்ஷன் டியூட்டில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிங்கிள் பேஸ்ல வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். ஒரே நாள்ல ஆல் தமிழ்நாடுலயும் அது வந்துட்டு எலெக்ஷன் டேட்டு எலெக்ஷன் நடக்கும். ஆனா ஒரு சில மாநிலங்கள்லாம் அப்படி நடக்காது. ஒரு சில மாநிலங்கள்ல டபுள் பேஸ்ல நடக்கும், ஒரு சில மாநிலங்கள்ல 4 பேஸ்ல எல்லாம் நடக்கும். இன்னும் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் 2021 எலெக்ஷன் எல்லாம் 7 பேஸ்ல நடந்துச்சு. அப்போ ஒவ்வொரு பேஸுக்கும் அது இடப்பட்ட கேப் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு டியூட்டி கொடுப்பாங்க. எலெக்ஷன் ஒரு 4 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த 4 மாவட்டத்துல அவங்க டியூட்டி கொடுத்துட்டு அடுத்த நாளே அவங்க கிளம்பி சேம் இதே மாதிரி அவங்க ட்ரக்லயோ ஒரு வாகனத்திலயோ அவங்க எல்லாத்தையும் திரும்ப க்ளோஸ் பண்ணணும். அவங்க மெஸ்ல இருந்து அவங்க தங்கி இருக்க இடங்கள் எல்லா திங்ஸையும் க்ளோஸ் பண்ணி அவங்க திரும்ப வண்டியில ஏறி அடுத்த எலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகணும். அந்த 2-3 நாள் கேப்லயே அவங்க ஷிஃப்ட் ஆகி போய் அங்க திரும்பவும் அதே மாதிரியே செட்டிங் பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி அங்க தங்கி அந்த இடப்பட்ட கேப்ல அவங்க ஏடிபி வேற போகணும்.
அதாவது ரூல்ஸ் இருக்கும். இப்ப எலக்ஷன் டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்த பிரச்சாரம் நடக்கக்கூடாது. இல்ல யாராவது போய் மக்கள வந்துட்டு பணம் குடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்களா? அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குதா? அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்ல யாராவது மக்கள பயமுறுத்துறாங்களா? அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாங்க. மக்கள பயமுறுத்தி ஓட்டு போட வைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதா? அப்படின்றதுக்காக நாங்க வந்துட்டு ஏடிபி போவோம். அதாவது ஏரியா டாமினேட்டிங் பாட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவ நம்ம கவர் பண்ணி அந்த மாரி நடக்காத மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 10, 10 பேரு இல்ல 5, 5 7, 7 பேருக்கு ஒரு குரூப்பா போய் அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாரி போய் மக்களுக்கு மனசுல வந்துட்டு ஒரு நம்பிக்கைய உருவாக்கணும். இப்படி நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்துட்டு கரெக்ட்டா வந்து ஓட்டு போடுங்க. இல்ல தகாத முறையில யாராவது பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் டியூட்டிக்காக ஒரு நாளைக்கு முன்னமே போய் சேரணும். அதனால எலக்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல அடுத்த நாள் காலையிலயோ வெள்ளனா கிளம்பி டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி மூவ் ஆகி போயிருவாங்க. அங்க போய் தங்கி திரும்ப இந்த மாதிரி டியூட்டி எல்லாம் கொடுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செட்டிங் வேற பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு குறுகிய காலத்திலே செய்யணும். இதுக்காக வந்துட்டு இவங்க டியூட்டி இந்த மாதிரி இல்லாத டயத்துல அவங்க தங்கியிருக்க யூனிட்ல இதுக்காக பிராக்டிஸே நடக்கும். கம்பெனி மோபிலைசேஷன் அப்படின்ற மாதிரி ட்ரில் பிராக்டிஸே நடக்கும். எப்படி அதாவது ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு எப்படி நம்ம ரெடி ஆகி நம்ம எல்லா சாமானையும் தேவையான எல்லா திங்ஸையும் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து லோடு அன்லோட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரைனிங்காவே நடக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் துணை ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உள்நாட்டு டியூட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் வந்துட்டு அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அதாவது அந்த ஓட்டிங் பூத்துல அவங்க தான் நிப்பாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் மிகவும் அபாயகரமானதா இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க மக்கள் ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அவங்க மனசுல 1, 2 நாளைக்கு முன்னாடியே போய் அவங்க மனசுல நம்பிக்கையை வளர்த்து ஓட்டு போட வர வைப்பாங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டு சேஃபா போறது வரைக்கும் இவங்க அங்கேயே நின்று அவங்களுக்கு பாதுகாப்பா நிப்பாங்க. அதே மாதிரி அந்த பூத்தையும் அவங்க சுற்றிலும் அவங்களோட துணை ராணுவ வீரர்கள் நின்னு அவங்க வந்துட்டு அந்த பூத்தையும் பாதுகாப்பாங்க. கண்ணோட நின்னு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆபீசர்ஸ் ரிட்டர்ன் போற வரைக்கும் அவங்க அந்த இவிஎம் மிஷினை எடுத்துட்டு அவங்க போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற வரைக்கும் கூடவே அவங்க போய் நின்னு டியூட்டி கொடுப்பாங்க. இது மாதிரிதான் அவங்க பெரிய பெரிய மாநாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல போராட்டங்களா இருந்தாலும் சரி, இல்ல உள்நாட்டு கலவரங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே போய் அவங்க தங்கி அங்க டியூட்டி கொடுத்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் அங்கேயே தங்கி டியூட்டி கொடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க. இதுக்கப்புறம் துணை ராணுவ வீரர்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான டியூட்டியாகவும் மற்றும் மிக அபாயகரமான டியூட்டியாகவும் பார்க்கப்படுறது வந்துட்டு ஏஎன்ஓ டியூட்டி, அதாவது ஆன்டி நக்சல் ஆபரேஷன் டியூட்டி. இது வந்துட்டு நக்சல்வாதிகள் மிக அதிகம் உள்ள சத்தீஸ்கர் பகுதியில அவங்க டியூட்டி கொடுக்குறாங்க. ஏஎன்ஓ டியூட்டி நக்சல்வாதிகள் மிக அதிகம் உள்ள மாநிலமான சத்தீஸ்கர் மாநிலத்துல பீஜாப்பூர், தந்தேவாடா, சுக்மா, கொண்டாகாவ், நாராயண்பூர், ராஜ்நந்தாகாவ் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல அங்கேயே இந்த துணை ராணுவ வீரர்கள் தங்கி இந்த நக்சல்வாதிகளுக்கு எதிரா அவங்க அங்க டியூட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உயிரை பணைய வச்சு பாக்குற டியூட்டினே வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டா அந்த நக்சல்வாதிகள் எங்க இருக்காங்களோ அந்த ஜங்கிள்ல தான் இவங்களும் கேம்ப் அமைச்சு தங்கி இருப்பாங்க. அந்த கேம்ப்ல அவங்க உயிர் எப்ப போகும்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த நக்சல்வாதிகள் எப்ப வேணாலும் அந்த கேம்ப் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற டயத்துல எப்ப வேணாலும் ஐஇடி பிளாஸ்ட் வச்சு நக்சல்வாதிகள் அட்டாக் பண்ற வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பிளான் பண்ணி அம்புஸ் வச்சு அவங்க வந்துட்டு அந்த நம்ம ராணுவ வீரர்கள் நக்சல்வாதிகள் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து அவங்க எவ்வளவோ ராணுவ வீரர்கள் ஜவான்கள் வந்துட்டு உயிர் இழந்திருக்காங்க. இதே மாதிரி 2010 நக்சல்வாதிகளுடைய அம்புஸ் அட்டாக் மூலியமா தந்தேவாடா பகுதியில 75 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தாங்க. நக்சல்வாதிகளுடைய என்கவுண்டர் அட்டாக் மூலியமா அதே வருடம் நாராயண்பூர் பகுதியில 26 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. மற்றும் 2017 சுக்மா பகுதியில நக்சல்வாதியின் ஐஇடி பிளாஸ்ட் மூலியமா 24 துணை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. 2018ஆம் ஆண்டிலும் அதே சுக்மா பகுதியில ஐஇடி பிளாஸ்ட் மூலியமா 9 துணை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. 2021லயும் பீஜாப்பூர் மற்றும் சுக்மா ஜங்கிள் பகுதிகள்ல இந்த நக்சல்வாதி அமைப்புகளோட எதிரெதிரே சண்டை போட்டு அந்த கன் ஃபைட் சண்டை மூலியமா 22 நம்ம துணை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. இது அல்லாமல் வருடம் நக்சல்வாதிகள் அமைப்புனால அட்டாக் மூலியமாவும் அவங்களால ஐஇடி பிளாஸ்ட் மூலியமாவும் அநேக ராணுவ வீரர்கள் பெரிய காயத்தோடையும் அநேக ராணுவ வீரர்கள் குறைந்த காயத்தோடையும் உயிர் தப்பிக்கிறாங்க. சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. மாதிரியான மிக கடினமான மிக அபாயகரமான ஏஎன்ஓ டியூட்டிஸ் நம்முடைய துணை ராணுவ வீரர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
பார்டர்ல கூட ஒரு அளவுக்கு நம்ம எனிமி யாரு, நம்ம எனிமி எப்ப அட்டாக் பண்ண போறான் அப்படின்ற விஷயங்கள ஒரு யூகம் அமைச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணிற முடியும். ஆனா இந்த மாதிரி சத்தீஸ்கர் டூட்டில ஜங்கிள்லயே ஆன்டி நக்சலைட்ஸ் யாரு, நமக்கு விரோதமா யாரு வந்துட்டு சண்டை போட போறா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. யாரு எப்ப அட்டாக் பண்ணுவாங்க, யார் நக்சலைட்ஸ், யாரு வந்துட்டு சாதாரண பீப்புள்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு நக்சலைட்ஸ் நினைப்பான் அவங்க சாதாரண பீப்புளா இருப்பாங்க. சாதாரண பீப்புள் நினைப்பான் அவன் வந்துட்டு மிகப்பெரிய நக்சல்வாதியா இருந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் இங்க மிக அதிகமா எவ்வளோ அலாட்டா டூட்டி குடுத்தாலும் ஒரு சில அட்டாக் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில ராணுவ வீரர்கள் உயிரிழந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏஎன்ஓ டியூட்டிஸ்ல அங்க இருக்க துணை ராணுவ வீரர்கள் டெய்லி பார்க்கக்கூடிய டியூட்டிஸ் என்னென்னன்னா ஏடிபி அண்ட் ஆர்ஓபி அண்ட் பேரா பெட்ரோலிங். ஏடிபினா ஏரியா டாமினேட்டிங் பாட்ரோல். இது என்னன்னா ஒரு ஏரியாவுல சப்போஸ் நக்சலைட்ஸோட அங்க ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சா அங்க போய் அங்க உள்ள மக்களுக்கு நம்ம வந்துட்டு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கையை வளர்த்து அங்க வந்து நக்சலுடைய ஆக்டிவிட்டிஸை கண்டறிஞ்சு அந்த பிளேஸையும் பொதுமக்களையும் பாதுகாக்கணும். நக்சலையும் வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணணும், முடிஞ்சா அவங்கள பிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்ஓபினா ரோடு ஓப்பனிங் பார்ட்டி அல்லது ரோடு ஓப்பனிங் பாட்ரோல்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு எப்படி நக்சலோட ஆக்டிவிட்டிஸ ஒரு சில சோர்ஸ் மூலியமா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த போய் நம்ம கண்காணிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸையும் நக்சலைட் வந்து ஒரு சில சோர்ஸ் மூலியமா தெரியறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலியமா நம்ம நம்மளோட பெரிய பெரிய வாகனங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அதை நக்சலைட்ஸ் வந்துட்டு முன்கூட்டியே சோர்ஸ் மூலியமா தெரிஞ்சுட்டாங்கன்னா அந்த வாகனங்களை ஐஇடி பிளாஸ்ட் மூலியமா வாகனங்களை வந்துட்டு தகர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால உயிர் சேதங்களை ஏற்படுத்தும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்துட்டு பம்ப் ஸ்குவாட் மூலியமாவும் நம்மளோட கார்ட்ஸ் மூலியமாவும் போய் அந்த ரோடு எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண போறோமோ அந்த ரோடை வந்துட்டு கண்காணிப்பாங்க. கண்காணிச்சு பம்ப் ஐஇடி எங்கேயாவது இருக்குதா அப்படின்றத அந்த டிடெக்டிவ் மிஷினை வச்சு கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாகனங்கள் வந்துட்டு போற ரோட்ல வந்துட்டு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நம்முடைய ராணுவ வீரர்களை கன் ஏந்தி வந்துட்டு நிப்பாங்க. எந்த ஒரு அட்டாக்கிங் அம்புஷும் நடந்துடாம பாதுகாக்கிறதுக்காக முன்கூட்டியே டியூட்டில நிக்க வைப்பாங்க. ஸோ இதுக்கு தான் ரோடு ஓப்பனிங் பார்ட்டின்னு அழைப்பாங்க. இந்த மாதிரி செக்யூர் அமைச்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வந்துட்டு மூவ் ஆகும். இதுக்கு பேரு கான்வாய்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பேரா பெட்ரோலிங்கிறது நம்ம இருக்க ஏரியாவிலயும் மக்கள் அதிகம் இருக்க ஏரியாவை சுற்றிலும் அடிக்கடி நம்ம கன்னை ஏந்திக்கிட்டு நம்ம ராணுவ வீரர்கள் அவங்க மற்ற சாமான்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெட்ரோலிங்கா போயிட்டு வருவாங்க. ஸோ இது எதுக்குன்னா அந்த ஏரியாக்கள்ல எல்லாம் நக்சலைட் வந்துட்டு ராணுவ வீரர்கள் இங்கிட்டலாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அதிகமா அவங்க வந்துட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் அவங்க ஏதாவது ஒரு பிளான் போட்டு முன்கூட்டியே ஒரு பிளானிங் போட்டு இந்த இடத்துல ஏதாவது இந்த மாதிரி ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணணும் இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாவோ அந்த ஒரு பிளானிங்கை சிதைக்கிறதுக்காகவும் அவங்க அடிக்கடி இந்த மாதிரி பேராபட்சம் போயிட்டு வர்றது நம்ம ராணுவ வீரர்களுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழக்கம். ஸோ இவ்வளவு டியூட்டிகள் இருந்தாலுமே வந்துட்டு எவ்வளவு அலாட்டா இருந்தாலும் ராணுவ வீரர் நைட்டு பகலும் ரொம்ப அலாட்டாவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஐடி பிளாஸ்ட் அட்டாக் அம்புஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதும் உயிர் சேதம் ஏற்படுறதும் வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இந்த ஏஎன்ஓ டியூட்டி அபாயகரமான டியூட்டிகள்ல ஒண்ணா பார்க்கப்படுது. ஆனாலும் முன்ன இருந்ததை விட இந்த நக்சல்வாத அமைப்புகள் பல மடங்கு கம்மியா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா முன்னெல்லாம் பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு அதிக அளவுல இந்த நக்சல்வாத அமைப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் வந்துட்டு சத்தீஸ்கர் பகுதிகளில் ஒரு சில மாவட்டங்கள்ல மிக அதிகமா காணப்படுறாங்க. ஸோ இங்க இருக்க இந்த நக்சல்வாத அமைப்புகளையும் வேரோடு அழிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இங்க தினம் தினம் துணை ராணுவ வீரர்கள் அவங்க உயிரவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு நான் எப்பயும் போல கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்க உடலால எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் நைட்டு பகலும் வீட்டு பாடுகள் பல அனுபவிச்சாலும் அவங்க மனசாலையும் பல கஷ்டங்கள் படுறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு பல வருடங்கள் பல மாதங்கள் வந்துட்டு தனியாவே அவங்க வந்துட்டு வாழ்க்கை வாழ்றாங்க. அது இல்லாம அவங்களுக்கு கேட்ட நேரம் நினைச்ச நேரம் லீவும் கிடைக்காது. ஏன்னா நல்லது கெட்டதுக்கு அவங்க லீவு கேட்பாங்க. அந்த டயத்துல மிக எமர்ஜென்சியான டியூட்டிஸ் அமையும்.
ஆனா அது மாதிரியான பல சூழ்நிலையில அவங்க லீவு கிடைக்கிறது அவங்க குழந்தைகள் விஷயத்திலயும் அவன் பல உணர்வுகளையும் பல சந்தோஷங்களையும் மிஸ் பண்ணியிருப்பான். எப்படின்னா ஒரு லீவுக்கு வந்திருப்பான், குழந்தை பிறந்திருக்கும். அடுத்த லீவுக்கு வருவான், குழந்தை நடந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த லீவுக்கு போயிட்டு வருவான், குழந்தை வந்துட்டு ஓடி ஆடி நல்லா பேசி விளையாடிட்டு இருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அதை தூக்கி அதை கொஞ்சி ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்பாங்க. ஆனா இந்த எந்த ஒரு விஷயமே ராணுவ வீரனுக்கு நடந்திருக்காது. சோ இதனால அவன் பல விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பான். இந்த விஷயங்கள்லாம் நினைச்சு அவன் மனதளவுல வந்துட்டு ரொம்ப உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் அந்த ராணுவ வீரனோட குடும்பமும், அதாவது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் தன் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களை தனியாவே வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அனைவரும் அவங்களோட குடும்பத்தோட போய் நிப்பாங்க. ஆனா அந்த ராணுவரோட குடும்பம் மட்டும் மனைவி பிள்ளைகள் மட்டும் போய் நிப்பாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், ராணுவ வீரர்களும் அவங்க வாழ்க்கையில தனியாவே வாழ்ந்து அவங்க தனியாவே கஷ்டப்படுறாங்க. ராணுவ வீரனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் ரெஸ்பெக்ட் பண்றது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை அநேகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.